ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் சரவணன் இயக்கத்தில் முஸ்தபா திரைப்படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ், புகழ், கருணாகரன், சுரேஷ் ரவி, மோனிகா, மியூசிக் வந்து ஜான்ஸ் ரூபர்ட்டுங்கிறவர் போட்டிருக்காங்க. மித்த எல்லா விதமான கேரக்டர் வராங்க. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் கதைன்னு ஒன்று இல்லைங்க. அதாவது வந்து திரைக்கதை வந்து ஒவ்வொரு பிட்டாகவும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நண்பர் வராரு, ஒயின் ஷாப்பில் சரக்கு கிடைக்க மாட்டேங்கி, சரக்கு கிடைக்காதனால உடனே வந்து பக்கத்தில் வந்து விசாரிக்கிறாரு. விசாரித்த உடனே தெரியுது அது வந்து மொத்தமாக அந்த சரக்கெல்லாம் வந்து 2 கேஸாகவும் ஒரு பெண்கள் அப்படி மொத்தமாக வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. காட்டினோடனே இவர் ஒரு பீர் வாங்குறதுக்காக போய் ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை ஒன்று ஆரம்பிக்குதுங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய நண்பனுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கதையாக சுவாரஸ்யமாக சொல்கிறாருங்க. இதாங்க படத்துடைய கதை. வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி படத்துக்கு போனாங்க. அங்கே போனால் பார்த்தோம்னா அதுக்கு மேலே போர் அடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான கதையாகவே இல்லை. ஏதோ ஜோக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவங்களே சொல்லிவிட்டு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க, அவங்களே ஜோக் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரை நம்பி நம்ம படத்துலேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா, உள்ளே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படம் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையாக தாங்க போகுது. கதையை வந்து ஒன்றுமே இல்லை. திரைக்கதை தான் ஏதாவது அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு 10 நிமிஷம் வேணால் கொஞ்சம் படம் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. அது வேணால் லாஸ்ட்டில் வேணால் போய் உட்காந்ததுக்கு பார்த்துக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா, படத்தில் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு சிரிக்க வேண்டியதாக இருக்குது. சரி கொஞ்சம் காமெடியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காமெடியும் படத்தில் இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக நான் தியேட்டருக்கு போகணும், வெயில் ஓவராக அடிக்குது, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஏசியில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக போய் கொஞ்சம் நேரம் ஏசியில் இருந்துட்டு ஒரு 180 ரூபாய் கொடுத்துட்டு வரலாங்க. குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காசு நிறையா செலவாகுது. அதனால் வந்து ஒரே வசனத்தை தான் படம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தனித்தனியாக போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.